உங்களுக்குமே ஒரு ஏர்லி மேரேஜ் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சோ சின்ன மருமகளோட பிளாட்டும் ஏர்லி மேரேஜ் அத சுத்தி நடக்கும்போது, அது உங்களுக்கு என்ன மாரியான தாக்கத்த ஏற்படுத்துது? ஏன்னா உடனடியா உங்களுக்கு அந்த நினைவுகள் வந்திருக்கும். இதோட ஸ்டோரி கேட்கும்போது, நீங்களும் அதுல ஒரு பகுதியா இருக்கும்போது, உடனடியா உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் நெறைய வந்திருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பா. எந்த மாரியான தாக்கத்த ஏற்படுத்துச்சு? அத எ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எந்த மாதிரியான தாக்கங்கள்ன்னு சொன்னா, மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ம். நமக்கு நம்ம லைஃப வந்து ஒரு இதா எடுத்தா எப்படி இருக்கும்? ம். அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நெறைய பேருக்கு அந்த டைம்லலாம் 16 இயர்ஸ்ல மேரேஜ் அந்த மாதிரிலாம் ம். இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த கதைய கேட்கும்போதும் எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு. ம். ஐயோ! நம்மள மாரியே ஒரு கதை இருக்கே! அப்படிங்கிறது ம். தான் அந்த ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஆனா, அட்லீஸ்ட் இதுல அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறாங்க. அந்த ம். மாரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது, இப்ப காலப்போக்குல எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ம். ஆகுது இல்லையா? ம். சொசைட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இதுல காட்டும்போது கொஞ்சம் ஓகே பெட்டரா இருக்கு. ம். நமக்கு அந்த இது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இப்ப இதுல அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது நல்லா இருக்கு.